ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீங்கள் எத்தனை தடவை அனுப்புனாலும் அந்த மெசேஜ் போகாது ரியா மேடம். உங்கள் ஃபோன் நெட்வொர்க் இப்போது என்னோட கண்ட்ரோலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போது திருட முயற்சி பண்ண அந்த 50 கோடி ரூபா நேராக ஆதித்யா சாரோட இன்டர்னல் செக்யூரிட்டி ஆடிட் டீமுக்கு மெசேஜ் அனுப்பிடுச்சு. இன்னும் 5 நிமிஷத்தில் சார் இங்கே வருவார். ரியா அதிர்ச்சியில் உறைந்து நிற்கும்போது ஆதித்யா புயல் என வெளியே வந்தான். அவனது முகத்தில் அவ்வளவு கோபம். அவனது கையில் ஒரு டேப்லெட் இருந்தது. அதில் ரியா செய்த அத்தனை திருட்டு வேலைகளுக்கும் ஆதாரமாக இருந்தது. அவனுக்கு பின்னால் சஞ்சயும் செக்யூரிட்டி அதிகாரிகளும் வந்தனர். ரியா, என் கம்பெனி பணத்தை திருட பார்த்தது மட்டும் இல்லாமல் என்னோட மதியம் மிரட்டி பார்த்துருக்கல. அவளோட கௌரவத்தை வச்சு விளையாட உனக்கு எவ்வளவு தைரியம்? ஆதி, அது இவ தான் உன்னை பற்றி அவங்க அப்பா கிட்ட சொல்ல வேணான்னு கெஞ்சினா. அதான் நான் என்று பதற்றமாக கூறிய ரியா அவள் அருகே வந்து சுட்டெரிக்கும் பார்வையை பார்த்தான் ஆதி. ஏன் அப்பாட்ட சொல்லுறியா? ஏன்னா மதியோட அப்பா கிட்ட நானே நேரில் போய் பேச போகிறேன். நாங்கள் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்ல போகிறேன். இதில் முறைக்க என்ன இருக்குது? ஆனால் நீ பண்ணின இந்த 50 கோடி மோசடிக்கு இப்போ ஜெயிலுக்கு போக போகிற. செக்யூரிட்டிகள் ரியாவை இழுத்து சென்றனர். ரியா அழுது கொண்டே மதியை பார்த்து வன்மத்தை கக்கி கொண்டே வெளியேறினாள். அலுவலகமே மதியை பெருமையாக பார்த்தது. செக்யூரிட்டியை கூப்பிட்டு ரியாவை இப்போதே வெளியே தள்ள சொன்னான். ரியா கத்திக்கொண்டே வெளியேற்றப்பட்டாள். எல்லோரும் வெளியே சென்ற பிறகு ஆதித்யா நேராக மதியின் முன்னாடி வந்து நின்றான். அவனது பார்வையில் இப்போது காதல் இல்லை, ஒரு விதமான ஆவேசம்தான் இருந்தது. ஏன் மதி, ஏன் இப்படி பண்ணின? இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லாமல் ஏன் மறைச்ச? ரியா உன்னை உங்கள் அப்பாவை வச்சு மிரட்டான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே என்று ஆதி கூற, அதை பார்த்த மதியோ தலை குனிந்தவள், சார், அது கம்பெனி பணம், உங்கள் கௌரவம், அதுக்காக தான். ஆவேசமாக அவளை தோளை பிடித்து குலுக்கியவன், ஏன் கௌரவத்தை விட நீ தாண்டி எனக்கு முக்கியம். கம்பெனி பணம் போனால் கூட நான் மறுபடியும் சம்பாதிச்சுப்பேன். ஆனால் இவ்வளோ பெரிய பாரத்தை நீ ஏன் தனியாக சுமந்த? உன்னை தாண்டி நான் என் வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு பிரச்சனைனா அது ஏன் பிரச்சனை இல்லையா? ஏண்டி இப்படி தனியாக கஷ்டப்பட்ட? மதி எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். அவளது அமைதி ஆதியை இன்னும் கோபப்படுத்தியது. இனிமே உனக்கு எதுனாலும் முதல்ல என்கிட்ட தான் சொல்லணும். நான் உன்னை தப்பாக நினைப்பேன்னு நினச்சியா? இல்லை உன்னை காப்பாற்ற என்னால் முடியாதுன்னு நினச்சியா? என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா மதி என்று மதியன் கண்களை பார்த்து ஆதி கேட்க, அப்படி இல்லை சார், உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆதித்யா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். அவனது கோபம் இன்னும் குறையவில்லை. இன்னைக்கு உன் மேலே எனக்கு செம்ம கோபம் வருது மதி. நீ பண்ணினது புத்திசாலித்தனம்தான். ஆனால் என்னை ஒதுக்கி வச்சுட்டு நீ இதை பண்ணினது எனக்கு பிடிக்கல. இப்போ அமைதியாக போய் உன் பேக் எடு. நானே உன்னை வீட்டில் விடுறேன். வழி முழுக்க நீ பேசவே கூடாது, அமைதியாக வரணும். மதி பயந்து கொண்டே அவன் பின்னாடி போனாள். ரியாவின் பிரச்சனை முடிந்தது என்று ஒரு பக்கம் நிம்மதி இருந்தாலும் ஆதியை இப்படி பார்த்தது மதிக்கு மனது கஷ்டமாக இருந்தது. ஆஃபீஸில் இருந்து கோபமாக கிளம்பிய ஆதித்யா காரை மதியின் வீட்டை நோக்கி விடாமல் நகரின் மிக பிரபலமான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை நோக்கி செலுத்தினான். மதிக்கே உள்ளுக்குள் நடுக்கம். ஏன் சார் இங்கே வரீங்க? வீட்டில் விடுறேன்னு சொன்னீங்களே என்று அவள் கேட்டும் ஆதித்யா ஒரு மெல்லிய புன்னகையை மட்டும் பதிலாக்கினான். கார் அந்த பிரம்மாண்ட ஹோட்டலின் போர்ட்டிகோவில் வந்து நின்றது. ஆதித்யா காரை நிறுத்திவிட்டு இறங்கி வந்து மதியின் கதவை திறந்தான். கோபக்கார ஆதித்யாவை அங்கே காணவில்லை. அவன் மெல்ல தலை குனிந்து தன் கையை நீட்டி, வாங்க மிஸ் மதிவதனி, உங்களுக்காக ஒரு உலகம் காத்துக்கிட்டு இருக்கு என்றான். மதி ஒருவித தயக்கத்துடனும் பயத்துடனும் அவனது கையை பற்றி கீழே இறங்கினாள். அவர்கள் ஹோட்டலுக்குள் நுழைந்ததும் மதி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அந்த வரவேற்பு அறை அப்படியே ஒரு அரண்மனை போல ஜொலித்தது. அவர்கள் நடக்கும் பாதையெங்கும் மென்மையான ரோஜா இதழ்கள் தூவப்பட்டன. ஆதித்யாவின் ஒற்றை சொல்லுக்காக அந்த ஹோட்டலை ஒரு சொர்க்கமாக மாறியிருந்தது.
ஹோட்டலின் மையப்பகுதியில் நிலவொளி படும் இடத்தில் ஒரு அழகான கேண்டில் லைட் டின்னர் தயார் செய்யப்பட்டிருந்தது. சுற்றிலும் அமைதி, மெல்லிய இசை, காற்றில் பரவும் பன்னீர் வாசம். ஆதித்யா மதியை அமர வைத்துவிட்டு அவளது கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். அந்த கண்களில் இப்போது அதிகாரம் இல்லை, ஆழமான காதல் மட்டுமே இருந்தது. அவன் மெதுவாக மதியின் கைகளை தன் கைகளுக்குள் பொத்தி கொண்டான். மதி, இந்த 3 நாளா நீ பட்ட கஷ்டம், நீ சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீரும் என் மனசை என்னவோ பண்ணிடுச்சுடி. ரியா உன்னை மிரட்டான்னு தெரிஞ்சும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என் கௌரவத்துக்காகவும் கம்பெனிக்காகவும் நீ தனியாக நின்று போராடின பாரு, அங்கே தான் நீ ஜெயிச்ச. மதி விம்மி கொண்டே அவனை பார்த்தாள். இந்த 7 நாள் சவாலில் நீ பிஸ்னஸ் ரீதியாக மட்டும் ஜெயிக்கல மதி, இந்த ஆதித்யாவோட கல் நெஞ்சத்தை உடைச்சி என் மொத்த மனசையும் நீ ஜெயிச்சிட்ட. ஒரு பொண்ணு நினச்சா தான் கௌரவத்தையும் காப்பாற்றிக்க முடியும், தான் நேசிக்கிறவனையும் காப்பாற்ற முடியும்னு நீ நிரூபிச்சிட்ட. அவன் எழுந்து வந்து மதியின் முன்னால் மண்டியிட்டான். அவளது விரல்களில் ஒரு மென்மையான முத்தம் கொடுத்துவிட்டு அவனது இதயம் பேசத் தொடங்கியது. உன் அறிவால் என்னை வியக்க வச்சுட்ட, உன் அன்பால் என்னை உருக வச்சுட்ட. இனிமே இந்த ஆதித்யவர்மனோட ஒவ்வொரு மூச்சும் உனக்காகத்தான். என் வாழ்க்கையோட அதிகாரமும் நீதான், அரசியும் நீதான். ஐ லவ் யூ மதிவதனி. உன்னை என் உயிர் உள்ள வரைக்கும் என் இமை போல காப்பேன். என்னை கல்யாணம் பண்ணிப்பியடி. மதியின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. இந்த பிரம்மாண்டமான காதலும் ஆதித்யாவின் இந்த மாற்றமும் அவளை பேச்சற்று ஆக்கியது. அந்த இரவு அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் மதியின் மௌனமும் ஆதித்யாவின் காதலும் ஒன்றிணையுமா? அவனது கண்களில் ஒரு உண்மையான காதலின் ஏக்கம் இருந்தது. ஆனால் மதி அவனது காதலை ஏற்க நினைத்து அவளது இதயம் அவனது அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கையை தாங்க முடியாமல் பயந்து நின்றது. அவனை வெறுக்க வைப்பதே இருவருக்கும் நல்லது என முடிவு செய்தவள் மதி தன் கையை சட்டென்று உதறினாள். அவளது முகத்தில் ஒரு செயற்கையான ஏளனத்தை கொண்டு வந்தாள். என்ன சார் இது? ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட எப்படி வேலை வாங்கணும்னு தெரியாமல் இப்படி நாடகம் போட்டுட்டு இருக்கீங்களே, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆதித்யா அதிர்ச்சியில் உறைந்தான். அவன் இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவில்லை. மதி, என்ன பேசுகிற நீ? நான் ஏன் காதலை சொன்னேன். காதலா? இல்லை சார், இது உங்கள் அதிகாரம். ஏழை பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா? கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு பணத்தை காட்டினா மயங்கிடுவாங்கன்னு நினச்சிங்களா? ரியா மேடம் திருடுனதுக்கும் நீங்கள் இப்போ பண்ணுறதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஆதித்யா அப்படியே எழுந்து நின்றான். அவனது கண்கள் சிவந்தன. மதி என்று அவன் கத்தினான். எஸ் சார், நீங்கள் எனக்கு வேலை கொடுத்தது என் திறமைக்காக மட்டும்தான் இருக்கணும். அதை வச்சு என் வாழ்க்கையை விலைக்கு வாங்க பார்க்காதீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சார்? உங்கள் வசதிக்கு உங்கள் கௌரவத்துக்கு தகுதியான எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட போங்க, என்னை விட்டுடுங்க சார். உங்கள் மேலே எனக்கு எந்த ஒரு உணர்வும் இல்லை. வெறும் வெறும் வெறுப்பு தான் சார் இருக்குது. மதி பேசி முடிக்கும்போது அவளது கண்கள் கலங்கி இருந்தன. ஆனால் ஆதித்யாவின் பார்வையில் இருந்து தப்பிக்க தரை பார்த்து நின்றாள். மன்னிச்சிடுங்க சார், உங்கள் மேலே இருக்க காதலை விட உங்கள் மேலே இருக்கிற மரியாதை தான் எனக்கு முக்கியம். நான் உங்களை விட வசதியில் குறைஞ்சவளாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தழும்பாக நான் இருக்க விரும்பலை என்று மனதுக்குள் அழுது கொண்டாள். ஆதித்யாவின் இதயம் சுக்கு நூறாக உடைந்தது. அவன் மதியின் கண்களை பார்க்க முயன்றான். ஆனால் மதி தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். ஆதித்யா அதை கேட்டு மனம் உடைந்து போனான். நான் உன்னை விலைக்கு வாங்க பார்த்தேன்னு சொல்லிட்டல மதி. என் காதில் ஒரு ஏழை பொண்ணோட ஆசையை மட்டும் பார்த்தல. சரி, இன்னைக்கு இந்த ஆதித்யா தோத்துட்டான். உனக்கு நான் வெறும் முதலாளியாக மட்டும் இருந்தால் போதும்னு நீ முடிவு பண்ணிட்ட. அப்படியே இருக்கட்டும். ஆதித்யா அங்கிருந்து விறுவிறுவென வெளியேறினான். மதி அங்கேயே மண்டியிட்டு அமர்ந்து விம்மி விம்மி அழுதாள். அந்த ஹோட்டலின் பிரம்மாண்டம்
அவளை பார்த்து பரிகசிப்பது போல இருந்தது. அவளது இதயத்தில் ஐ லவ் யூ ஆதி என்று 1000 முறை கத்திக்கொண்டே அவனது வெறுப்பை தேடிக்கொண்டாள். அன்று காலை அலுவலகம் ஒரு மயான அமைதியுடன் விடிந்தது. மதி தன் இருக்கையில் அமர்ந்து வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆதித்யா உள்ளே நுழைந்தான். வழக்கமாக அவன் வரும்போது அந்த இடமே ஒரு உற்சாகத்தில் நிறையும். அவன் காலணிகளின் சத்தம் கேட்டாலே மதியின் இதயமும் துள்ளும். ஆனால் இன்று அவன் காலடி சத்தம் அவளுக்கு மரண ஓலமாக கேட்டது. ஆதித்யா அவளை கடந்து சென்றான். ஒரு நொடி, ஒரே ஒரு நொடி அவன் பார்வை அவள் பக்கம் திரும்பியிருக்கலாம். ஆனால் அவன் நேராக தன் அறைக்குள் சென்றான். இடையில் இருந்த அந்த கண்ணாடி சுவர் இன்று அவர்களுக்கிடையே இமயமலையாய் உயர்ந்து நின்றது. சிறிது நேரத்தில் ஆதித்யாவின் கேபின் கதவு திறந்தது. சஞ்சய் வெளியே வந்தான். மதியின் முகத்தை பார்க்க முடியாமல் சஞ்சய் தவித்தான். மதி, சார் இந்த ஃபைலை செக் பண்ண சொன்னார். அப்புறம் இனிமே காலையில் நீங்கள் கொண்டு வர அந்த டெய்லி ஷெட்யூல் லிஸ்ட்டை என்கிட்டயே கொடுத்தா போதுன்னு சொன்னார். அவர் ரூமுக்கு நீங்கள் போக வேண்டானோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். மதிக்க அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இதயத்தில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. சஞ்சய் சார், சார் நல்லா இருக்காரா? காஃபி குடித்தாரா என்று மதி தழுதழுத்த குரலில் கேட்க, சஞ்சய் அதை கேட்டு வருத்தமாக, அவர் நல்லா இருக்காருன்னு எனக்கு தெரியல மதி, ஆனால் உங்ககிட்ட பேச வேண்டான்றதில் ரொம்ப உறுதியாக இருக்காரு. நான் வரேன். மதி அந்த ஃபைலை பார்த்தாள். அதில் ஆதித்யாவின் கையெழுத்து இருந்தது. அந்த வளைவுகளில் கூட ஒரு வேகம், ஒரு கோபம் தெரிந்தது. மதி அந்த கையெழுத்தின் மேல் மெல்ல தன் விரலால் வருடினாள். சார், நேரில் பேசினாலும் உங்கள் கையெழுத்தத்தோட கூட எனக்கு தகுதி இல்லையா என்று அவள் கண்கள் கசிந்தன. மதியம் 1 மணி. அலுவலகத்தில் அனைவரும் உணவருந்து சென்றனர். ஆதித்யா வெளியே வந்தான். மதி அவனது கண்களை பிடிக்க எவ்வளவோ முயன்றாள். அவன் கையில் தனது லேப்டாப் பேக்கை வைத்திருந்தான். அவள் பக்கமே திரும்பாமல் லிஃப்ட் பட்டனை அழுத்தினான். மதி ஓடி சென்று அவன் அருகே நின்றாள். அந்த நெருக்கம், அவனது வாசனை அவளை உருக்கியது. சார், லஞ்ச் சாப்பிடலையா? ஆதித்யா அவளை பார்க்கவில்லை. லிஃப்ட் கதவு திறந்தது. அவன் உள்ளே சென்று மதியை ஏறெடுத்தும் பார்க்காமல் க்ளோஸ் பட்டனை அழுத்தினான். கதவு மூடும்போது தெரிந்த அவனது அந்த இறுக்கமான முகம் மதிக்கு 1000 சாட்டை அடிகளை கொடுத்தது. அவள் அங்கேயே சுவற்றை பிடித்து கொண்டு சரிந்தாள். ஒவ்வொரு நாளும் இப்படியே கழிந்தது. 1 வாரம் 7 யுகங்களாக மதிக்கு தெரிந்தது. ஆதித்யா இப்போது அலுவலகத்தில் ஒரு இயந்திரமாக மாறிவிட்டான். யாருடனும் சிரிப்பதில்லை. மதியை பார்க்க நேரிடும் போதெல்லாம் அவன் முகத்தில் ஒரு கசப்பு வந்து போகும். ஒரு முறை மதி தெரியாமல் அவன் மேல் மோதப்போனாள். ஆதித்யா சட்டென்று பின்வாங்கி, கொஞ்சம் பார்த்து நடங்க மிஸ் மதிவதனி என்று ஒரு அந்நியனைப் போல கூறிவிட்டு சென்றான். மிஸ் மதிவதனி, அந்த பெயர் அவளுக்கு அந்நியமாக தெரிந்தது. அவன் டி என்று கூப்பிடும்போது இருந்த அந்த ஜீவன் இந்த பெயரில் இல்லை. வாரத்தின் கடைசி நாள். அலுவலகத்தில் மழையும் இருட்டும் சூழ்ந்திருந்தது. ஆதித்யா கிளம்பி கொண்டிருந்தான். மதி அவனது அறைக்கு வெளியே கைகளை கட்டிக்கொண்டு காத்து நின்றாள். அவன் வெளியே வந்ததும் அவள் குறுக்கே போய் நின்றாள். என்ன, எவ்வளோ தூரம் வெறுக்கணுமா சார்? நான் பேசினது தப்பு தான். அதுக்காக என்னை தீண்டத்தகாதவளா ஏன் பார்க்குறீங்க? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க சார். திட்டுங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஆதித்யா நின்றான். மெதுவாக அவளை பார்த்தான். அவனது கண்கள் சிவந்து நீர் கோர்த்திருந்தன. நீ தானே மதி சொன்ன, நான் உன்னை வசதியை வச்சு விலைக்கு வாங்க பார்க்குறேன்னு? உனக்கு என் மேலே வெறும் வெறுப்பு தான் இருக்குன்னு சொன்னல, அப்புறம் இதுக்கு நான் உன்கிட்ட பேசணும்? நான் விலகி இருக்கிறது தானே உனக்கும் நிம்மதி. அதையே தான் நானும் செய்கிறேன். இனிமே என்கிட்ட பேச முயற்சி பண்ணாத. அது எனக்கும் வலிக்கும், உனக்கும் பிடிக்குமான்னு தெரியல. அவன் அவளை கடந்து மழையில் நனைந்தபடி கார் நோக்கி சென்றான். மதி மழையையும் பொருட்படுத்தாமல் வாசலில் நின்று கதறி அழுதாள். ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ. உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அதை சொல்ல முடியாமல் நான் செத்துட்ருக்கேன் சார் என்று அவள் கத்தினாள்.
ஆனால் அந்த சத்தம் மழையின் இச்சலில் கரைந்து போனது. அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த ஆதித்யா காரை தெறிக்க விட்டு சென்றான். வைப்பர்ஸ் கண்ணாடியை துடைத்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் மனத்திரையில் படிந்திருந்த மதியின் பிம்பத்தை துடைக்க முடியவில்லை. கார் ஸ்டியரிங்கை அவன் கைகள் இறுக்கமாக பற்றியிருந்தன. அவனது கண்கள் சாலையை பார்த்து கொண்டிருந்தாலும் மனதில் மட்டும் அந்த ஒரு வார காட்சியை பின்னோக்கி ஓட்டியது. ஏன் மதி, ஏன் இப்படி ஒரு நடிப்பை என் முன்னாடி நடிக்கிற? ஆதித்யாவின் உதடுகள் முணுமுணுத்தன. அவன் மனதுக்குள் அவளது அந்த பழைய பார்வைகளை அசை போட்டான். ரியா மிரட்டிய போது அவனை காப்பாற்ற அவள் துடித்த அந்த துடிப்பு ஒரு முறை தெரியாமல் அவன் மேல் மோதிய போது அவளது இதய துடிப்பு அவன் சட்டையையும் தாண்டி அவனுக்கு கேட்டதே. அதெல்லாம் பொய்யா? வசதியை வச்சு உன்னை விலைக்கு வாங்க பார்க்குறேன்னு சொன்னியே, அந்த வார்த்தையை சொல்லும்போது உன் குரல் ஏன் நடுங்குச்சு மதி? உன் கண்கள் ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி என்னை பார்த்துச்சு? நீ வெறுப்பை உமிழும்போது கூட உன் விழிகள் என்கிட்ட காதலை தானே யாசிச்சிட்டு இருந்தது. ஆதித்யா வேகத்தை இன்னும் கூட்டினான். அவனுக்கு புரிந்தது, மதி தன்னை வெறுக்கவில்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னை தள்ளி வைக்கிறாள். ஆனால் அந்த தள்ளி வைக்கும் செயல் அவளை விட அவனை தான் அதிகமாக சிதைத்தது. காரின் கண்ணாடியில் படும் ஒவ்வொரு மழைத்துளியும் மதியின் கண்ணீராகவே அவனுக்கு தெரிந்தது. ஒரு வாரம் உன்னை திரும்பி பார்க்காம மிஸ் மதிவதன் நின்று உன்னை அநியாயமாக கூப்பிட்டு நான் கடந்து போகும்போது ஏன் இதயம் எவ்வளோ வலிச்சதுன்னு உனக்கு தெரியுமாடி? உன் பக்கத்தில் நான் நடந்து போகும்போது என் சட்டையோட நுனி உன் மேலே பற்றாதான்னு ஏங்கிறவனா? ஆனால் நீ என்னை பணக்காரன்னு ஒரு முத்திர குத்தி காயப்படுத்திட்டேடி. அவன் காரை ஒரு ஓரத்தில் சடார் என்று நிறுத்தினான். ஸ்டேரிங் மேல் தலை சாய்த்து அமர்ந்தான். அவனது கண்கள் கலங்கியிருந்தன. நீ எதை மறைக்கிற மதி? உன் வறுமையையா இல்லை உன் கௌரவத்தையா? எதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. இந்த ஆதித்யாவை விட உனக்கு உன் கௌரவம் பெருசாக போயிடுச்சடி. நீ எவ்வளவுதான் என்னை வெறுக்கிற மாதிரி நடித்தாலும் உன் முகத்தில் இருக்கிற அந்த தவிப்பை என்னால் படிக்க முடியுது மதி. நேற்று நான் லிஃப்டில் உன்னை பார்க்காம போனப்போ நீ அந்த சுவத்தை பிடிச்சிக்கிட்டு அழுததை நான் லிஃப்ட்டு கண்ணாடி வழியாக பார்த்தேன்னடி. என் இதயம் அப்போவே துடிச்சு போயிடுச்சுடி. உன்னை அள்ளிக்கிட்ட வந்து என் மார்பில் வச்சுக்கணும்னு தோணுச்சு. ஆனால் என் காதில் நீ விலை பேசுகிற அதிகாரம்னு சொன்னது தான் என்னை அங்கேயே கட்டி போட்டுடுச்சு. ஆதித்யா நிமிர்ந்து பார்த்தான். மழையினால் மங்களாக தெரிந்த சாலையைப் போலத்தான் அவனது வாழ்க்கையும் இப்போது மங்களாக தெரிந்தது. சரிமதி, உனக்கு எது பிடிக்குமோ அதையே செய்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்னை வெறுக்கிற மாதிரி நடிக்கிற வரைக்கும் நானும் உன்னை தெரியாதவன் மாதிரி தான் நடப்பேன். ஆனால் உன் கண்கள் ஒரு முறை வான்னு கூப்பிட்டா போதும், இந்த உலகத்தையும் உன் காலுக்கு அடியில் கொண்டு வந்து வைப்பேன்டி. ஆதித்யா மீண்டும் காரை ஸ்டார்ட் செய்தான். அவனது மனதுக்குள் ஒரு தீர்மானம் பிறந்தது. அவளாகவே உண்மையை சொல்லும் வரை இந்த மௌனம் தொடரட்டும். ஆனால் அந்த மௌனம் அவனது உயிரை குடித்து கொண்டிருப்பதை அவனால் தடுக்க முடியவில்லை. அன்று இரவு ஆதித்யா தூங்கவே இல்லை. மதியின் அந்த ஒரு வாரத்து வாடிய முகம் அவன் கண்முன்னே வந்து கொண்டிருந்தது. ஐ லவ் யூ டி என்று அவன் இருட்டில் மௌனமாக சொன்ன அந்த வார்த்தை அவனது அறை முழுக்க எதிரொலித்தது. வழக்கம் போல அந்த அலுவலகம் இயந்திரத்தனமாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இன்று ஏதோ ஒரு புது உற்சாகம் அங்கே தொற்றிக்கொண்டது. காரணம், அந்த அலுவலகத்தில் புதியதாக பிஸ்னஸ் அனலிஸ்டிக்காக சேர்ந்திருக்கும் அஜய். 6 அடி உயரம், மாநிறம், வசீகரமான புன்னகை, மிக துடிப்பான பேச்சு. அஜய் உள்ளே நுழைந்த முதல் நாளே அந்த அலுவலகத்தின் ஹார்ட் த்ரோபாக ஆகிவிட்டான். அஜய் தனது இருக்கையில் அமர்ந்ததுமே அங்கிருந்த இளம் பெண் ஊழியர்கள் அனைவரும் அவனை சூழ்ந்து கொண்டனர். அவனது அந்த ஹேண்ட்ஸம் தோற்றமும் மிக சாதாரணமான பழகும் தன்மை எல்லாரையும் ஈர்த்தது. ஹாய் அஜய், காஃபி வேணுமா? அஜய், இந்த சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமா என்று ஒவ்வொரு பெண்ணும் அவனிடம் பேச்சு கொடுக்க தவித்தனர். அஜயும் சலிப்படையாமல் எல்லாரிடமும் மிக ஜாலியாக பேசினான்.
அவனது நகைச்சுவையான பேச்சு அந்த இடத்தையே கலகலப்பாக மாற்றியது. சிரிப்பு சத்தமும் கேலி பேச்சுகளும் அந்த தளம் முழுக்க எதிரொலித்தது. ஆனால் அந்த சத்தங்களுக்கு மத்தியில் ஒருத்தி மட்டும் தனித்து தெரிந்தாள். மாலையில் சூரியன் மறைந்தாலும் தன் ஒளியை தொலைக்காத நிலவு போல அந்த பரபரப்புக்கு நடுவில் மதிவதனி மட்டும் அமைதியாக அமர்ந்திருந்தாள். கடந்த ஒரு வாரமாக ஆதித்யாவிடமிருந்து விலகியிருக்கும் அந்த வழி அவளது கண்களில் ஒரு நிரந்தரமான சோகத்தை குடியேற்றியிருந்தது. அவள் யாரிடமும் பேசுவதில்லை, தன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினாள். அவ்வப்போது ஆதித்யாவின் மூடிய கதவை பார்த்துவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டாள். அந்த பெரிய அலுவலகத்தில் அவள் ஒரு தீவு போல தனித்து நின்றாள். அனைவரிடமும் சிரித்து பேசிக்கொண்டிருந்த அஜயின் கண்கள் மூலையில் அமர்ந்திருந்த மதியின் மேல் பட்டது. அஜய் அங்கிருந்த பெண்களிடம் பேசினாலும் அவனது கவனம் மதியின் மேல் திரும்பிக் கொண்டே இருந்தது. யார் அந்த பொண்ணு? எல்லாரும் இவ்வளோ ஜாலியாக இருக்கும்போது அவன் மட்டும் ஏன் இவ்வளோ அப்செட்டாக இருக்கா என்று அவன் மனதுக்குள் யோசித்தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ்.